ஈஷாலா கப் நம்தே தலை. சென்னையே ஏன் வரலன்னு யோசிக்கிறேன் தலை. நான் சிஎஸ்கே வரல தலை. என் தலை டோனி இது லாஸ்ட் மேட்ச் தலை. இதிலே தோத்துட்டு என்ன தலை இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க. நானே வெறுப்பில் பாரு தலை. இந்த டிக்கெட் வாங்கிட்டு வேஸ்ட்டு தலை. நான் ஏதோ தூக்க கலந்து டிக்கெட் வாங்கிட்டேன் தலை. இப்போ அது என்ன மொக்க கதை தலை. நானே போய்ட்டு பார்த்துட்டு மேட்சை பார்த்துட்டு தூங்க தான் தலை போகிறேன். பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டான்னு அதான் தலை பண்ணுறது தலை. எனக்கு அசிங்கமாக இருக்குது தலை. நானே ஒரு டோனி ஃபேன் தலை. எனக்கே ஒரு அசிங்கமாக இருக்குது தலை. என்ன தலை சொல்கிறது. அவன் போய் ஆர்சிபி தோற்று போயிட்டு தலை. அவனுங்களாம் ஒரு கப்பு கூட வராது தலை. டீ கப்பு கூட வாங்க லைக் கிடையாது தலை. அவனுங்களாம் லேடிஸ் சம்சா லேடிஸ் அந்த மாதிரி தலை. அவனுங்களாம் ஆர்சிபிலாம் அவனுக்கிட்ட போய் தோற்று போனாலும் எனக்கு அசிங்கமாக இருக்குது தலை. டோனி தலை என்ன தலை. டோனி தோற்று போயிட்டான் தலை. ஐயோ எனக்கு லாஸ்ட் மனசே கேட்கல தலை சத்தியமாக தலை. ஐயோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐயோ தலை. அவனுங்க ஒரு மொக்க கதை, இவனுங்க ஒரு மொக்க கதை. இவனுங்க ஏதோ டோனி தூக்க கழுத்துல இருக்கும் போது தோக்கடிச்சிட்டானுங்க தலை. அதுக்கு இவனுங்க மொக்க கதையாக போயிட்டு ஆர்சிபி தோற்று போனானுங்க. பார்த்தீங்களா இல்லை நீங்களே பார்த்தீங்களா. இப்போ அவுட் அவனுக்கு வெளியே போயிட்டானுங்க. நாமத்தை போட்டானுங்களா விராட் கோலிக்கு. அவள் தான் கையை தூக்கிட்டு கோவிந்தான் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ யார் லாஸ்ட் மேட்ச் ஆடுறா. இப்போ இன்னைக்கு பாருங்க ராஜஸ்தான் வர்சஸ் ஹைதராபாத். இப்போ யார் ஜெயிப்பா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் தலை. மேட்சை பார்த்தா தலை தெரியும். ஆனால் நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் தான் ஜெயிக்கும். ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து வாய் அதிகமாக இருக்கும். வாய் பேச்சு எப்பவுமே ஜெயிக்க மாட்டானுங்க தலை. புரியுதா. ஹைதராபாத் தான் தலை எப்போவுமே. எஸ்ஆர்எஸ் தலை. எஸ்ஆர்ஹெச் கொல்கட்டா நடந்தாலும் வச்சுக்கோ. நீ மழை பெஞ்சிடும் தலை. அவ்வளோ தலை. என்னுடைய விருப்பம் என்னன்னா நீ மழை பெஞ்சிடும் தலை. ஏன்னா சண்டே மேட்ச் இவனு 2 பேரும் மொக்க கதை டீம் தான். புரியுதா. கொல்கட்டாவும் மொக்க கதை தான், எஸ்ஆர்ஹெச்சும் மொக்க கதை தான். அதனால 2 பேரும் ஒருத்தா வந்து மழை பெஞ்சிடணும். இல்லை ஒருத்தா நீ ஆடி டிராவ் ஆகிடணும் தலை. திருப்பி ஒருத்தா சூப்பர் ஓவர் போட்டு ஆகணும் தலை. அதான் தலை முடிவு. மொக்க கதை தலை இது தலை. எனக்கு சொல்ல வாய வரமாட்டு தலை. அவன்லாம் என்ன தலை. ஐயோயோ இந்த மதுரையில் சூரி அம்மன் ஹோட்டல் வச்சுக்கா. பெட்டி கிளாஸ்கள் தான் தலை லைக் இவனுங்க. அந்த கிளாஸ் ஆச்சு உனக்கு கட்டி தான் பார்க்கலாம் தலை. அதான் மொக்க கதை தலை. ஜாலி பண்ணுங்க உங்கள் மகிழ்ச்சியாக கிட்டோ நிகழ்ச்சி தலை. தட்டி விட்டு அட்டி விடலாம் தலை. அவள் தான் தலை. தலை ஆடலாம் நல்லா தான் தலை இருக்கும். டோனி ஆடினாலும் யார் தலை பார்க்காம இருப்பா. முக்கால்வாசி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வரதே டோனிக்காக தான் தலை. என் சாமியை முகத்தை பார்த்தாலே போதும் தலை. டோனி அப்படி கிரவுண்டில் அப்படி இறங்குறப்போ அப்படியே இவனும் அந்த தீ போல தான் அந்த ஆகாயம் அப்படி அந்த பிஜிஎம் அப்படியே போட்டான்னா வேற மாதிரி இருக்கும் தலை. இந்த கிரவுண்டே பிளாஸ்ட் தலை சத்தியமா தலை. மாசு தலை. டோனி தான் தலை. சென்னை வெளில போயிடாம ஆர்ஆர் இல்லை நான் வந்து ஜென்ரலாக ஒரு கிரிக்கெட் ஃபேனு. பட் ஆப்வியஸாக நம்ம ஹோம் கிரவுண்ட்னால சிஎஸ்கே வரலன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இன்றைக்கி யார் ஜெயிச்சாலும் டிசர்வ் டீம் ஃபைனல் போவாங்க. பட் 12 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் ஃபைனல் நடக்க போகுது. பட் சென்னை இல்லாத போது எப்படி அது நம்ம கையில் எதுவும் இல்லை ப்ரோ. அந்த லாஸ்ட் மேட்ச்சு நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணோம். பட் ஸ்டில் ஆர்சிபி நம்மளை விட பெட்டராக ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்க டிசர்வாக வந்தாங்க. பட் அவங்க எலிமினேட் ஆனது லைட்டாக வருத்தமாக இருந்தாலும் சென்னை வராது வருத்தம் தான் ப்ரோ கடைசி வரைக்கும். ஏன்னா நம்ம ஊரில் சென்னையே இல்லைனா ஆப்வியஸாக அப்படி தான் இருக்கும். இல்லை இது ஏதோ பேட்டிங் பேரடைஸ் மாதிரி இருக்கு. வரவனுங்க பூரா வந்து 200+ 250+ அடிச்சுட்டு போயிருந்தாங்க. பட் கொஞ்சம் போலர்ஸ் தான் பாவம் சொல்ல போனால். ஏன்னா எல்லா மேட்ச் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் போடுவாங்க. அதனால் அது இருந்தும் பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஆடினாங்களா இல்லையா, இல்லை பிச் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் ஓவராலாக மற்ற இது கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஃபுல்லாக பேட்டிங் பேரடைஸ் மாதிரி தான் இருந்தது ஆடுறதுக்கு. ஓகே அது மேபி ஸ்பின் ட்ராக்காக கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எஸ் மேபி வரலாம் ஃபைனல்ஸ்க்கு. அப்படி இல்லைனா அஸ்வின் ஏதாவது பண்ணி ஆர்ஆரை கூட்டிகிட்டு வரலாம். அது இந்த வருஷம் மாதிரி நிறைய கேப்டன்ஸ் புதுசாக வந்தாங்க. சென்னையில் ஆட்டும், ஸோ பஞ்சாபில் சாம்ஜர் நம்ம வந்து அவ்வளோ வந்திருக்காங்க. பேக் கேப்டன்ஸ் ஆட்டும். ஸோ இந்த மாதிரி சுமங்கில். ஸோ இந்த கேப்டன்ஸ்லாம் எப்படி போகுது அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கறது நல்லது தான் ப்ரோ. எவ்வளோ நாள் தான் நம்ம லைக் இப்போ டோனின்றது லீகசி அவரை ஃபாலோ பண்ணி வரவங்க அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இது ஃபஸ்ட் டைம்னால அவர் நம்மள ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் கூட்டிகிட்டு வந்துட்டார். பட் இருந்தாலும் ஓகே நல்லா பண்ணார். பொறுத்த வரைக்கும் கமின்ஸ் நல்லா அவர் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா கேப்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அது சொல்ல தேவையில்லை. சாம் குரன் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் ஓகே பெட்டராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அது 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 வேணாம் ப்ரோ. அப்புறம் அது கான்ட்ரவர்சியில் முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் நினச்ச டீம் சென்னை ஓகே, சென்னை இல்லாமல் இன்னொரு டீம் ஃபைனல் செமிஃபைனல் வந்துன்னா ஹோப்ஃபுல்லி எந்த டீம் ஆடுறோம். நான் வந்து பெங்களூர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் கம்பேக் கொடுத்தனால பெங்களூர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. சென்னை தவிர அப்படி இல்லாட்டி ஹைதராபாத். இந்த 3 டீம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டோனி இன்னும் அவர் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை ரிட்டைர்மெண்ட் பற்றி. ஸோ இந்த வருஷம் வெயிட்டிங் ப்ரோ. அவ்வளோதான் ஒரே வார்த்தை வெயிட்டிங். அவர் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி நாட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள். தேங்க்யூ. சென்னையில் நடந்து ஃபைனல் பட் சென்னை வரல ப்ரோ. அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. நல்ல டீம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால் இவங்க வந்தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் பார்க்கலாம் தோனியை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஜடேஜா ருத்ராஜ் இருக்காங்க.
வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். பட் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தோற்று கடைசியாக நம்ம கிட்ட வந்து ஜெயிச்சு செமிஃபைனல் வந்துட்டாங்க. பட் அந்த செமிஃபைனலே ஒழுங்காக வாய்ப்பு அடிச்சிருக்காங்க ப்ரோ. அவங்க பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ பண்ணாங்க. ஆனால் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்க ரொம்ப ரொம்ப பண்ணிட்டாங்க ப்ரோ, மன வருத்தத்துக்கு உண்டாக்கிட்டாங்க ப்ரோ எங்களை. ஆனால் பரவாயில்ல, விராட்டுக்காக ஜெயிக்கலாம்னு நினச்சோம். என்ன பண்ணுறது, அவங்களும் தோற்று போயிட்டாங்க. இப்போ யாராவது ஜெயிக்கிட்டோம். ஆர்ஆர் சஞ்சு இருக்கான், ஜெயிச்சிருவாங்க. ஆர்ஆர் ஜெயிக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம டோனி தினேஷ் கார்த்திக் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக அவரை ஒரு தமிழ்நாட்டு பிளேயராக யாருமே ரெக்கமெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை ப்ரோ, அது டிகே வந்து டிகே தான் ப்ரோ, டோனியோட கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. டோனி வந்து வேறு லெவல். ஆனால் டிகே வந்து நிறையா பண்ணியிருக்காரு, ஆனால் ஒரு அண்டர் ரேட்டராக இருந்திருக்காரு, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்தில் நிறைய கேப்டன் புதுசாக வந்தாங்க சார். நம்மளுக்கும் சரி, ஸோ சாம் கரன் அந்த சைடு பஞ்சாபில் சரி, சுப்மன் கில், ஸோ இந்த மாதிரி நிறைய கேப்டன்ஸ் வந்துருக்காங்க. ஸோ பேக் கேமிங்ஸ் ஸோ இந்த கேப்டன்சிலாம் எப்படி போகுது அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது எப்படி போகுது ஐபிஎல்? அடுத்த ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கேப்டன்ஸே வைக்கலாம்னு நினைக்கலாம். எதுக்கு பேட் கமின்ஸ், சாம் கரன்லாம், இந்தியன் கேப்டன்ஸ் தான் எல்லாமே இருக்காங்களே. ஸ்ரேயர் இருக்காங்க, அப்புறம் பண்ட்டு அப்படியே வரிசையாக கில் அப்படி மாறிட்டே வருது. இந்தியன் கேப்டன்ஸே இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்கு ஃபாரினர் வந்து கேப்டனாக போட்டு என்னன்னு தெரில. இந்தியன் கேப்டன்ஸ் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த அஸ்வின், நட்ராஜன், ஸோ கேகேஆரில் பார்த்தா ஸோ சக்கரவர்த்தி, ஸோ இந்த 3 பேரை பற்றி எப்படி நினைக்கிறேன்? ஸோ எல்லா ப்ரோ அதான் அது நல்ல விஷயம் தான் ப்ரோ. அது அஸ்வின், சக்கரவர்த்தி, நட்டுலாம் வந்து கண்டிப்பாக வந்துருக்கணும் வேர்ல்டு கப் ஸ்குவாடில். என்ன பண்ணுறது, எடுக்கலை. நல்லா தான் ப்ரோ இருக்குது. தமிழ்நாடு கிரிக்கெட் நல்லா தான் ப்ரோ வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த வருஷம் தெரிஞ்சு சென்னை கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு பேரை சாய் கிஷோர்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓவரால் இந்த சீசன் எப்படி போயிருக்கு ஆக்சுவலி? நல்ல சீசன் தான் ப்ரோ. எல்லாம் ஸ்கிரிப்டுங்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா வியூவர்ஷிப்பும் பற்றினா 6 அதெல்லாம் நிறையா இந்த சீசன் தான் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் போகுது வியூவர்ஷிப்லாம். தேங்க்ஸ்.